Daily. Taste the Daily. திருச்சி மாநகரமே ஸ்தம்பிக்குது. மக்கள் வெள்ளம் அல பாயுது. திரும்புகிற திசையெல்லாம் மக்கள் வெள்ளம், திரும்புகிற திசையெல்லாம் விசில் சத்தம், திரும்புகிற திசையெல்லாம் டிவிக்கு கொடி. ஸ்டாலின் அன்னைக்கு ஆடி போயிட்டார். இன்னும் விஜய் தான் வந்து ரோட் ஷோ போவார், நான் போக மாட்டேன் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல இருந்துங்கன்னா அவர் போயும் பார்த்தார். அன்னைக்கு போனா காலி ரோடு, த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ வடிவல் நட்டுறாரு பாருங்க, ஆளே இல்லாத மேஜிக் ஷோ. அது மாதிரி காலி ரோட்ல யாருமே இல்லாத கடையில அவர் யாருக்கோ டீ ஆத்திக்கின்னு இது வேணும்னு திட்டமிட்டு நடக்கிற சதின்றத தலைவர் உணர்றாரு. அப்ப குளத்தூருக்கு வரும்போது பார்க்கிறார், மக்கள் கூடல, அலை சுனாமி அலை, மக்கள் அப்படியே அலை பாயுது. கட்டுப்படுத்துற இடத்துல போலீஸ் அவங்க கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை குளத்தூர்ல ஏற்படுத்துறதுக்கு திட்டமிடுறாங்கன்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. அவர் 10,000 ரூபாய் வச்சுருக்கிறாராம் கை செலவு, அது கூட குடும்ப செலவு வச்சுருக்கிறாராம் இந்த மாதம் சாப்பாட்டுக்கு. வேற ஒன்று நகையே இல்லைங்க அவர்கிட்ட. அவர் வாழும் காமராஜராங்க, உண்மையின் இருப்பிடமா ஸ்டாலின். அவர் எப்படி என்ன ட்ரெஸ் போடுறாரு, அவர் போட்டுக்கிற செருப்பு, அவர் போடுற கூலி கிளாஸ், அவர் தலையில வச்சிருக்கிற டோப்பா எத்தனை லட்சமோ. பெரம்பூர் தொகுதியில மகத்தான வெற்றியை தலைவர் விஜய் சந்திப்பார். திமுக டெபாசிட்டை இழக்கும். நீங்க எழுதி வைங்க, தமிழ்நாடு முழுதும் அதுதாங்க கல நிலவரம். எதுக்காக அவர் பெரம்பூர்லயும் திருச்சியில நிற்கிறார்? ஏன் நிற்கிறார்? சென்னை வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம். அப்ப இங்க தலைவர் போட்டிடும் போது விஜய் இங்க போட்டிடுறான போது இதனுடைய தாக்கம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அத்தனை மாவட்டங்களிலும் எதிரொலிக்கும். இந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ட் வரும். திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதி, அந்த மையப்பகுதி போகுது, அதனுடைய தாக்கம் அதை சுத்தி இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் எதிரொலிக்கும். அதுதான் அரசியல், அதுதான் ராஜதந்திரம். அதை சரியா பண்ண கொண்டு சொல்ல அம்மா நின்னா விஜயின் பேச்சுக்கே போவாதீங்க. திமுக அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்கிறார். விஜய பத்தி எங்கேயுமே பேசாதீங்க, நீங்க எடப்பாடியை மட்டுமே பேசுங்க. விஜய தொட்டோம் நாம கேட்டோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தாவேகா நிர்வாகி ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திருச்சியில் வேட்புமனு தாக்கல் பண்ண திரு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து போகிறாங்க. உற்சாக வரவேற்பு இருக்கிறது. தேர்தல் கலநலத்தை எப்படி பார்க்குறீங்க? நீங்களே உற்சாக வரவேற்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. காலையிலேருந்து அதே நேரத்தில் பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனை காலையிலேருந்து திருச்சி ஸ்தம்பிக்குதுன்ற செய்தி தான் வருது. திருச்சி மாநகரமே ஸ்தம்பிக்குது, மக்கள் வெள்ளம் அல பாயுது. இதுதான் செய்தி காலையிலேருந்து. தலைவர் திருச்சிக்கு போயிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணார். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே வரலாறு காணாத கூட்டம் பெரம்பூரில் கூடுச்சு. வரலாறு காணாத கூட்டம். அந்த கூட்டத்தில் அவர் நீந்தி வரார். பெரம்பூரில் நீந்தி வரார். திரும்புகிற திசையெல்லாம் மக்கள் வெள்ளம், திரும்புகிற திசையெல்லாம் விசில் சத்தம், திரும்புகிற திசையெல்லாம் டிவிக்கு கொடி. இதுதான் அந்த அந்த பெரம்பூரே அப்படிதான் இருந்தது அன்னைக்கு. அதில் ஸ்டாலின் ஆடி போயிட்டார். ஸ்டாலின் அன்னைக்கு ஆடி போயிட்டார். என்னடா நம்ம வரோம், அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு கூட்டத்தை நம்ம 1000 ரூபாய் கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து வண்டிகள் வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல அசம்பிள் பண்ணுறோம். சரி, என்ன விஜய் தான் வந்து ரோட் ஷோ போவார், நான் போக மாட்டேன் ரோட் ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்ல இருந்துங்கன்னா அவர் போயும் பார்த்தார். அன்னைக்கு போனா காலி ரோடு, த கிரேட் கரிகாலன் மேஜிக் ஷோ வடிவல் நட்டுறாரு பாருங்க, ஆளே இல்லாத மேஜிக் ஷோ. அது மாதிரி காலி ரோட்ல யாருமே இல்லாத கடையில அவர் யாருக்கோ டீ ஆத்திக்கின்னு அவர் போறாரு. காலி ரோடு சார், ஆளே இல்லாத ஸ்டாலினுக்கு 1000 போலீஸ் பாதுகாப்பு. ஆனா பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறான், போலீஸ் பாதுகாப்பே இல்லை. இல்லை, கண்ணு கட்டின அங்கெங்கயோ ஒரு போலீஸு, இங்கே எங்கேயோ ஒரு போலீஸு, இப்படிதான் இருக்குது சூழ்நிலை. அப்போ தலைவர் என்ன பண்றாரு, அன்னைக்கு பெரம்பூர்லேருந்து மூவ் பண்றாரு. பெரம்பூர்லேருந்து மூவ் பண்ணி போறாரு. நல்லா கேட்டுங்க, அவர் ரோடு ஷோ போல பெரம்பூர்லேருந்து ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் பேசணும். அந்த பாயிண்ட்ல இருந்து குளத்தூர்ல இன்னொரு பாயிண்ட்ல பேசணும். இது காவல்துறை, தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுத்துருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்ல இருந்து தலைவர் இன்னொரு பாயிண்ட்டுக்கு எப்படி போவாரு? வாகனத்துல தானே போனோம். அவர் வண்டியில உட்கார்ந்து போறாரு. அவரு ஸ்டாலின் வந்து ரோட் ஷோ போனார். அவர் வந்து ஜீப்ல நின்னுன்னு, திறந்த ஜீப்ல நின்று கை, அதுதான் ரோட் ஷோ. இவர் ரோடு ஷோ பண்ணல. இவர் இந்த ஸ்பாட், அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போக முடியும்? ஹெலிகாப்டர்ல போய் இறங்க முடியும்? புரியுதுங்களா? எப்படி அந்த ஸ்பாட்டுக்கு போறது? அப்போ வாகனத்துல போறார். தலைவர் இந்த வழியா தான் வரார் அப்படின்ற செய்தி மக்களுக்கு தெரிகிற பொழுது தன்னெழுச்சியா மக்கள் கூடுறான். போலீஸ் என்ன சொல்றான்,
நீங்க வந்து 300 பேர் தான் கூடுவாங்க, 400 பேர். மிஸ்டர், நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எங்களை கேட்குறீங்க, தலைவர் வராரு எவ்வளவு பேர் கூடுவாங்கன்னா 300 400 பேர் வருவாங்க, ஒரு 500 பேர் வருவாங்கன்றது கட்சி நிர்வாகிகள். கட்சி நிர்வாகிகள் எவ்வளவு பேர் வருவாங்கன்னா நாங்க சொல்ல முடியும். பொதுமக்கள் தன்னெழுச்சியா பல லட்சம் பேர் கூடுறாங்கன்னா அது யாரால தடுக்க முடியும்? அதை கணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து உளவுத்துறை கையில் இருக்குது. அது போலீஸ் சம்பந்தப்பட்டது. ஏன்னா ரோட்டுக்கு வந்துட்டு அது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பொதுமக்கள் தான் அந்த போலீஸ் தான் வந்து அந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு தரணும். இப்படி ஒரு கட்டமைப்பு, ஒரு சூழல் இருக்குது. அப்ப தலைவர் பெரம்பூர்ந்து கொளத்தூர் வரார். கொளத்தூர் வரும்போது நெரிசல் தாங்க முடியல. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோவை. தலைவர் வந்து ஆண்டவே வரும்போது அவருடைய வாகனம் இப்படி வருது. அவர் வர அதே ரோட்ல எதிர் திசையில அரசு பேருந்து வருது. இவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் அப்படி ரோட்ல இருக்குது. நடுவில் பேரிகேட் கிடையாது. பேரிகேட் இருந்து இந்த பக்கம் தலைவர் வண்டி, இந்த பக்கம் கவர்மெண்ட் பஸ்ஸுன்னா கூட ரைட் ஏத்துக்கலாம் ஓரளவுக்கு. பேரிகேட்டே கிடையாது, ஒரே ரோடு. ரோட்ல தலைவர் இப்படி வராரு, பஸ் இப்படி வருது, நெரிசல், ரோட்ல நெரிசல். பப்ளிக் தலைவரை பார்க்கறோம், பஸ் டிரைவரும் தலைவரை பார்க்கறோம், பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவனும் தலைவரை பார்க்கறோம், பஸ் டிரைவர் தலைவரை பார்த்துன்னு மூவ் பண்றான். இப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்தது. இப்போ தலைவரை பார்த்துன்னு இவன் பின்னாடி வரான், இவன் மூவ் பண்றான் பஸ்ஸை. என்ன ஆகும்? இதை தலைவர் கவனிக்கிறாரு, என்ன நடக்குது? அங்க இருக்கிற பப்ளிக்கை சொல்லியிருக்கிறாங்க, இத்தனை பஸ் வந்ததே கிடையாது, நாங்க பஸ்ஸுக்காக காத்துன்னு இருப்போம், பஸ்ஸே வராத. இன்னைக்கு என்ன டெப்போ இருக்கிற மாதிரி, அப்படியே டெப்போல இருக்கிற மாதிரி பஸ் அணிவகுத்து நிற்குது. ஆள் இல்லாத ஆம்புலன்ஸுங்க வரிசை கட்டி நிற்குது. சொல்லுங்க, இது வேணும்னு திட்டமிட்டு நடக்கிற சதின்றத தலைவர் உணர்றாரு. அப்ப குளத்தூருக்கு வரும்போது பார்க்கிறாரு, மக்கள் கூடல, அல சுனாமி அல, மக்கள் அப்படியே அல பாயுது. கட்டுப்படுத்துற இடத்துல போலீஸ் இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப அவர் யோசிக்கிறார். 1 நிமிடம் 2 நிமிடத்துல அந்த இடத்துல புறப்பட்டார். சரி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து நின்று பேசினா பிரச்சனை வரும். அவங்க கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை குளத்தூர்ல ஏற்படுத்துறதுக்கு திட்டமிடுறாங்கன்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு. ஏன்னா இதுக்கு மேல அங்க நின்னா நெரிசல் அதிகமானா உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இந்த பின் அரசியல் செய்வதற்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. பாத்தீங்களா, நாங்க சொன்னோமே, கேட்டீங்களா, பாத்தீங்களா இப்படி சம்பவம் நடந்துச்சு இப்படின்னு பேச திமுக தயாரா இருக்குது. ஆனா தலைவர் தயாரா இல்லை. என் பொருட்டு இனி ஒரு உயிர் போவதும் என்னால் அனுமதிக்க முடியாது. அதை தலைவர் உறுதியா இருக்கிறார். சரிங்களா, அனுமதிக்க முடியாது. அப்பேற்பட்ட அரசியல் எனக்கு வேண்டான்ற, அப்பேற்பட்ட அரசியல் எனக்கு வேண்டாம், நான் ஒதுங்கி போறேன். நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். வில்லிவாக்கம் போல, அவர் வில்லிவாக்கம் போயிருக்கணும், வில்லிவாக்கம் போல. ஏன்னா இவங்க விளையாட்டு ரொம்ப பயங்கரமா இருக்குது. இவங்க மக்கள் உயிரோட விளையாடுறாங்க. ஏற்கனவே கரூர்ல 41 உயிர் போயிருக்குது அந்த நெரிசலால தான். அதே நெரிசல் இவங்க ஏற்படுத்துறாங்க. ஏன் போலீஸால கட்டுப்படுத்த முடியாதா? போலீஸ் நினைச்சா வந்து கயிறு கட்டி பப்ளிக்கை நிக்க வைக்க முடியாதா? இப்போ போலீஸ் முன்னாடி வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஆறு நடிச்சுன்னு இவர் வண்டியை வேகமா கூட்டிட்டு போக முடியாதா? காக்கி சொக்காக அவ்வளவா மரியாதை போயிடுச்சு தமிழ்நாட்டில். போலீஸ் சொன்ன கேட்பாங்க தானே, அதை ஏன் செய்யல? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்தார் இல்லையா? இதே சாலையில தானே வந்தாரு. என்ன சாலை நான் வளர்ந்து போச்சா இல்ல குறுகி போயிச்சா? இதே ரோட்ல தானே வந்தார். நாங்கெல்லாம் பார்க்கலையா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்? அவருடைய பிரச்சாரத்தை நாங்க பார்க்கலையா? அவர் வரும்போது மக்கள் எப்படி கூட்டினாங்க, இன்னும் எதெல்லாம் பார்க்க. அன்னைக்கெல்லாம் போலீஸ் நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட்டான். ஆனா இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வட்டக்கழக செயலாளராக திமுக, ஏசி வந்து திமுகவுடைய பகுதி கழக செயலாளராக செயல்படுறாரு, போலீஸ் கமிஷனர் திமுகவுடைய மாவட்ட கழக செயலாளராக செயல்படுறாரு. இப்படி இருந்தா என்னங்க செய்ய முடியும்? இப்போ மக்கள் பாதுகாப்பு. அப்போ தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்குறோம், ஏங்க முறைப்படி பாதுகாப்பு இல்லை. இப்போ தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்குது பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா அவர் ஒய்பிரி விலகிறார், அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. இல்லை, அந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் ஏதோ மணிப்பூரோ ஆளுநருக்கு ஏதோ மாற்றி லெட்டர் எழுப்பிட்டு தான் ஒரு விமர்சனம் பண்ணுறேன். அதெல்லாம் போயிங்க, ஃபேக்ட் நியூஸ், ஃபேக்ட். மாற்றி பேசுறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசினார். கம்ப ராமாயணத்தை இயற்றியவர் சேக்கிழார் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினார். சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் மாற்றி ஸ்டாலின் பல முறை பேசியிருக்கிறார். 2500 ரூபாய் 1500 ரூபாய் சேர்ந்த 5000 சொல்லிட்டு புதுசா ஒரு கணக்கை ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். 2500 1500 சேர்ந்தா எவ்வளோ? 4000 தானே. அது 5000 சொன்னவர் சரிங்களா, அவர் சொல்லி இருக்கிறார். தலைவர் எங்காலும் அந்த மாதிரி பண்ணல. இது வந்து ஃபேக்ட். சும்மா ஏதாவது ஒரு பொருளியை இந்த மாதிரி மக்கள் மத்தியில் கலை போடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ பாதுகாப்பு கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பாதுகாப்பு வழங்குவாங்க, நாங்கள் நம்புறோம். தலைவருக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கணும், ஒரு பிரச்சனை இல்லாத பார்த்துக்கணும். அப்போ தலைவர் தமிழ்நாடு பூரா டூர் பண்ணுவார். திமுகவங்க ஒன்று சொல்ற பாருங்க, ஆடி போயிருக்கிறாங்க. திமுக ஆடி போயிருக்கிறான், தூக்கம் கிடையாதுங்க திமுகவுக்கு, ஆடி போயிருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு எழுச்சி, ஒரு ஆதரவு, திரும்புகிற திசையெல்லாம் விசில், மக்கள் மனங்களிலே விசில்.
அப்போ அவன் ஆடி போயிருக்கிறான், பயந்து போகிறான் திமுக. ஆதரவு விசில வச்சு மட்டும்தான் பயப்படுறாங்களா இல்ல தேர்தல் கணிப்புமே விஜய் அவர்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சு பயப்படுறாங்க? தேர்தல் கணிப்பு எல்லாமே அவங்க ரகசிய உளவுத்துறையெல்லாம் வச்சு எடுத்துட்டாங்க. தமிழ்நாடு முழுதும் விஜய் ஆதரவால தான் வீசுது. தமிழ்நாடு முழுதும் விஜய் ஆதரவால தான் வீசுது. அதுல ஏங்க கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் வெற்றி பெறுவதே சந்தேகங்க. ஏன் மீண்டும் சேப்பாக்கத்திலே உதயநிதி நிற்கிறார்? இந்த தொகுதி பாதுகாப்பு இல்லை. எந்த தொகுதி பாதுகாப்பு? அந்த நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கு. மக்கள் வெறுத்து போயிட்டான். எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குடும்ப அரசியல், அராஜகம், யாருக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மக்கள் வெறுத்து போயிட்டான். பாத்தீங்களா? வேட்புமனு தாக்கல்ல ஸ்டாலின் என்ன சொல்லிக்கிறார் பாத்தீங்களா? 10,000 ரூபாய் தான் அவர்கிட்ட. இதை நீங்க நம்புறீங்களா? அது பேசியிருந்தாரு. இல்ல சார், நீங்க நம்புறீங்களா? அவர் 10,000 ரூபாய் வச்சிருக்கிறாராம் கை செலவு, அதோட குடும்ப செலவு வச்சிருக்கிறாராம் இந்த மாசம் சாப்பாட்டுக்கு. இதை நம்புறீங்களா? 10,000 ரூபாய் தான் அவர் கையில இருக்குதான். சார் அவர் கையில 10,000 இருக்குது, அவங்க கொண்டாட்டி கையில 40,000 ரூபாய் இருக்குதான். வேற ஒண்ணு நகையே இல்லையாங்க அவர்கிட்ட. நகையே கிடையாதான், தங்கமே கிடையாதாங்க. அவர் வாழும் காமராஜராங்க, அவர் வாழும் கக்கனாங்க, அவர் நடமாடும் கவிஞர் ஜீவாவாங்க, அவர் இயேசு கிறிஸ்தாங்க, அவர் புத்தராங்க, அவர் மகாத்மா காந்தியாக, அவர் நேர்மையின் சிகரமா, உண்மையின் இருப்பிடமா ஸ்டாலின். நாற்காலிகள் நடுங்கும், கல்லறைகள் பிணக்கும், புதைக்கப்பட்ட பிணங்கள் எல்லாம் கூட எழுந்து நின்று சிரிக்கும் இதை கேட்டா. இல்ல அது ஒரு திறமை தானே சார். நம்ம ஒரு முதலமைச்சரா இருக்கோம், நம்ம இருக்க சொத்து மதிப்பு அந்த நிறுவனத்து மேல கணக்கு திருட்டுதானன்றது. இதைத்தான் திருட்டுதானன்றது. புரியுதுங்களா? உண்மையானவன் உண்மையா சொல்லணும். இது பாயிண்ட். புரியுதுங்களா? உண்மையானவன் உண்மையா சொல்லணும். என்கிட்ட இதுதான் இருக்குதுன்னு சொல்லணும். இவருடைய சொத்து வீடே 6 கோடி 7 கோடியாம். இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க. இப்ப இந்த உங்களுடைய சேனல் இருக்குது, இது போவாங்க 7 கோடி 8 கோடிக்கு. இந்த சேனல் போவாங்க, இந்த பில்டிங் போவாங்க ரேட்டு. சென்னையில என்ன விலை விற்குது? 7 கோடி 8 கோடி சொத்து மதிப்பின்றிய உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? எங்க தலைவர் பத்தியா 650 700 கோடி சொத்து மதிப்புன்றார் சார். அது தேர்தல் ஆணையத்துல கணக்கு காமிக்கிறது உண்மையே அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அவரது பங்கு ஃபுல்லா முரசொலிலையும் அப்புறம் இந்த இது ரெட்ஜென்ட்ல இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்ப அது கணக்கு காட்ட முடியாது சார். அதெல்லாம் கிடையாது. இவருடைய சொத்து மதிப்பை தான் பேசுறோம். இவருடைய சொத்து மதிப்பா பல 1000 கோடி. அது தெரியும். வாழ்க்கை அவரை பார்த்தாலே தெரியுதாங்க. அவரை பார்த்தா 10,000 ரூபாய் கையில வச்சுருக்கிற மாதிரி தெரியுதா? ஸ்டாலின் பார்த்தா சொல்லுங்க. அவர் எப்படி என்ன ட்ரெஸ் போடுறாரு, அவர் போட்டுக்கிற செருப்பு, அவர் போடுற கூலிங் கிளாஸ், அவர் தலையில வச்சிருக்கிற டோப்பா எத்தனை லட்சமோ, எப்படிங்க இருக்கிறாரு? அவர் கட்டுற வாட்சி சிந்திக்கிற யோசிக்கிற மாதிரியாங்க இருக்குது. இதையும் தேர்தல் ஆணையம் கேட்க முடியாது. அவர் வாராரு, என் கையில 10,000 இருக்காரு, என் மனைவிட்டு 40,000 இருக்காரு. சார் உங்க கையில போட்டுருக்க வாட்சி அதெல்லாம் கணக்கு காமிக்க வேண்டியது. தேர்தல் ஆணையன்றது யாரு? இந்த மாநகராட்சி அதிகாரி தானே. இப்ப சென்னை மாநகரத்துடைய தேர்தல் அதிகாரி யாரு? குமரகுரு. அவர் யாரு? இந்த மாநகராட்சி கமிஷனர் தானே. இவங்களுக்கு கீழே இவங்க எல்லாம் வேலை பார்த்தவங்க தானே. புதுசா இவங்க எல்லாம் வானத்தில் தான் குச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனி நிர்வாகி கிடையாது, தேர்தல் ஆணையத்துக்குன்னு தனி போலீஸ் கிடையாது. அவங்க இவங்களை வச்சு தானே வேலை வாங்குறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை, இந்த ஏசியை, இந்த டிசியை, இந்த கமிஷனரை, இந்த கார்பரேஷன் கமிஷனரை, இந்த ஜேஇ, இந்த ஏஇ, எவெல்லாம் கவுன்சிலர் கிட்ட கைகட்டி நின்னானோ, எவெல்லாம் ஜோனல் சேர்மனுக்கு கைகட்டி நின்னானோ, எவெல்லாம் திமுக எம்எல்ஏக்கு கைகட்டி நின்னானோ, அவெல்லாம் தான் இன்னைக்கு தேர்தல் அதிகாரி. இதுதான் இந்த நாட்டில் சாபக்கேடு. தேர்தல் ஆணையத்துக்கு சுதந்திரமா அதிகாரிங்க கிடையாது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுங்களாங்க? இவங்க வேற என்ன பண்ணுவாங்க? இவங்க இதை தானே செய்வாங்க. அப்போ அவங்க கிட்ட போய் அவங்க எப்படி கேட்டுருவாங்களா? அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ இத்தனை கோடி, ஸ்டாலினுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குதுன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுங்க. அவர் வாழற வாழ்க்கையே தெரியுங்க. கார் இல்லையாங்க சொந்தமா? அவருக்கு சொந்தமா காரே கிடையாதான். அப்புறம் இது நிறுவனத்து பேர்ல வாங்கி வச்சிருக்காரு. எவ்வளவு அந்த மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. டிஆர் பாலும் அப்படிதான். சொல்லுங்க, எவ்வளவு இந்த டிஆர் பாலு பேர்ல கப்பலே ஓடுதுங்க. அதை சொல்லணும். இத்தனை கப்பல் எனக்கு ஓடுது, இதெல்லாம் என்னுடைய சொத்துன்னு தான் உன் சொத்து கணக்குல வரும். ஸ்டாலின் சொத்து மதிப்பு இதுன்னா யாரை ஏமாத்துற வேலை இது? தேர்தல் ஆணையத்தையும் நாட்டை எல்லாம் இதெல்லாம் கடந்து போய்தானங்க இருக்கிறாங்க மக்கள். இந்த மாதிரி கேவலத்தெல்லாம் பார்த்துட்டு போறாங்க. நிச்சயமா சார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திருச்சியில விஜய் அவர்களது வெற்றி உறுதி. சென்னையில கூட சொல்றவங்க சொல்றாங்க, பட் ஆனா ஆதரவாளர்கள் பெரம்பூர் தொகுதியில, ஏன்னா என் வீட்டு பக்கம் பெரம்பூர் தொகுதியில மகத்தான வெற்றியை தலைவர் விஜய் சந்திப்பார். திமுக டெபாசிட்டை இழக்கும். நீங்க எழுதி வைங்க. புரியுதுங்களா? திமுக டெபாசிட் ஆடி போயிருக்குதுங்க. திமுக சென்னையில, சென்னை திமுக கோட்டைன்றதே இந்த தேர்தலை நாங்க மாத்தி காட்டுறோம்.
எத்தனை லட்சம் ஓட்டைகள் அந்த கோட்டையில போட போறோம் பாருங்க. நிச்சயமா சார். அதே நேரத்தில் திருச்சியிலையும் வெற்றி உறுதினு கிட்டத்தட்ட சொல்றாங்க. ஆட்சி அவர் தாங்க பிடிக்க போறாரு, அவர் தாங்க கவர்மெண்ட்டை பிடிக்க போறாரு. நீங்க என்ன திருச்சியில வெற்றின்றீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்கள் அத்தனை பேருமே மகத்தான வெற்றியை சந்திக்க போறாங்க பாருங்க. ஆட்சியை பிடிப்பதற்கு பெரும்பான்மையை தாண்டி வருவாருங்க தலைவர். தமிழ்நாடு முழுதும் அதுதாங்க கல நிலவரம். எதுக்காக அவர் பெரம்பூர்லயும் திருச்சியில நிக்கிறார்? ஏன் நிக்கிறாரு? அதுதாங்க ராஜதந்திரம், அதுதான் அரசியல் வியூகம். மோடி நின்னார் இல்ல, ஏன் நின்னார் மோடி? மோடி 2 தொகுதியில் ஒரு தொகுதி நம்ம பாதுகாப்பு இருக்காது வந்தாரா? அவர் குஜராத்ல மேற்கு பகுதி, இந்தியாவின் மேற்கு பகுதியில் போட்டிடுறார். 2வது இந்தியாவின் வட மாநிலத்துக்கு வரார். இந்திரா காந்தி இந்தியாவின் வட மாநிலத்திலையும் தென் மாநிலத்திலும் போட்டிடுவாங்க. ராகுல் காந்தி இப்ப கடந்த தேர்தலில் இந்தியாவின் வட மாநிலத்தில் ஒரு தொகுதி, தென் மாநிலத்தில் ஒரு தொகுதி. அது என்ன ராஜதந்திரம் அப்படிங்கிறது? ஆமாங்க, ராஜ்யல வெற்றி பெறட்டா ஒண்ணா வச்சுக்கிறது அப்படி கிடையாதுங்க. அது சென்னையில ஒரு தொகுதி, சென்னை வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம். அப்ப இங்க தலைவர் போட்டிடும் போது விஜய் இங்க போட்டிடுறான் போது இதனுடைய தாக்கம் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் அத்தனை மாவட்டங்களிலும் எதிரொலிக்கும். இந்த இடத்துல ஒரு கான்ஃபிடன்ட் வரும். திருச்சி தமிழ்நாட்டின் மையப்பகுதி, அந்த மையப்பகுதிக்கு போகுது, அதனுடைய தாக்கம் அதை சுத்தி இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் எதிரொலிக்கும். அதுதான் அரசியல், அதுதான் ராஜதந்திரம். அதை சரியா பண்ணாரு. 91 அம்மா நின்னாங்க. அம்மா 2 தொகுதியில் நின்னுக்கிறாங்க. 91 பர்கூர்லயும் காங்கேயத்திலையும். ஆனா இவர் பாருங்க, இந்திரா காந்தி அப்படிதான் நிற்பாங்க. இந்தியா வட மாநிலத்தில் நிற்பாங்க, தென் மாநிலத்தில் நிற்பாங்க ஒரு தொகுதி. அப்போ ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த தாக்கத்தை தலைவர் விஜய் இந்த தேர்தலில் தலைநகரில் நிற்கிறாரு, தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் நிற்கிறார், 2 தொகுதி. அப்போ இவருடைய தாக்கம் பரவலா இருக்கும். இவர் வர போவ, இவர் பிரச்சாரம் செய்ய இதனுடைய தாக்கம் எதிரொலிக்கும். இதுதான் வியூகம். நிச்சயமா சார். உங்க கூட்டத்தில் பாட்டில் எல்லாம் விட்டு அடிக்கிறாங்க, கண்ணாடி பாட்டிலாம் விட்டு அடிக்கட்டும். வில்லிவாக்கம் கூட்டத்தில் அடிச்சாங்க, கண்ணாடி பாட்டில் கூட பாருங்க. பாட்டில் அடிச்சா எங்கன்னா அடிதான் படம்னு சொல்லிட்டு டைரக்டா கிழிக்கணும்னு பாட்டில் ஒச்சி அடிக்கிறாங்க, பாட்டில் பீஸ் அடிக்கிறாங்க. ஒரு மகளிர் அணி நிர்வாகி மேல அவங்க மேல படுது, பட்டு கீழ்ச்சிடுச்சு, தொடையில பட்டு கீழ்ச்சி இருக்குது. எங்க ஆட்கள்லாம் அப்படிதான் உட்காடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பணங்காட்டு நெறிகள், இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டாங்க. ஆனா எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, எங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. புரியுதுங்களா? நீங்க சும்மா நாங்க பாட்டில் அடிப்போம், நாங்க கல் அடிப்போம் அப்படின்னா எங்க கட்சி தொண்டங்கிட்டையும் எங்க கிட்டையும் கை 2 இருக்குது. நீங்க அடிச்சுக்கினே இருப்பீங்க, நாங்க பூ பறிச்சுட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? எங்க கிட்டே 2 கை இருக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். வன்முறை வேண்டாம்னு எங்க தலைவர் சொல்லியிருக்கிறார். வன்முறை வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? எங்களுக்கு தெரியாது இல்லை, வேண்டாம் அப்படின்னு கடந்து போறோம். சும்மா நீங்க சீண்டிக்கிட்டு இருப்பீங்க, அப்படிதான் நீங்க வந்து அச்சுறுத்துவீங்க, பயமுறுத்துவீங்கன்னா அப்புறம் யாருமே கூட்டம் நடத்த முடியாது. இன்னைக்கு ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா, திரு விஜய் அவர்கள் சொத்து மதிப்பு காமிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அதில் வந்து நீட் கோச்சிங்க்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து அனிதா மரணம் வந்து அப்போ அன்னைக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இன்னைக்கு அது நியூஸாக வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? விமர்சனம் தான் சார் இருப்பான். விமர்சனம் இல்லை, நியூஸ்லேயே இது வருது. அதில் பண்ணியிருக்கிறாரு அவர். நீட்டை எதிர்த்த திரு விஜய் அவர்கள், அனிதாவுக்கு போய் உட்கார்ந்த திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அதே நீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. பயிற்சி மையங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு சொல்லி நம்ம கொடுத்துதான் ஆகணும். நீட்டு எழுதிதான் ஆகணும். இன்னைக்கு இந்தியாவில் நீட்டு எழுதணுமா இல்லையா? எழுதணுமா இல்லையா? இப்ப நீட்டை நாங்க எதிர்க்கிறோம், நீட்டு எதிர்க்கிறோம்னு அப்ப யாருமே மருத்துவராக கூடாதா? அப்ப வடமாநிலத்தவன் போறதான் இங்க மருத்துவராக வருவான். ஏங்க அது அந்த நீட்டு வேண்டான்னு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தானேங்க அதை எதிர்த்து நம்ம நீட்டு வேணான்றது நம்மளுடைய கொள்கைங்க. ஆனா நீட்டுன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? என்ன பைத்தியக்காரத்தனமால இருக்குது? நம்ம இந்தியாவில தானே இருக்கிறோம், இந்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தானே நீட்டை அங்கீகரிச்சிருக்குது. அப்ப நீட்டை எதிர்க்கிறோம். தலைவர் விஜய்க்கு நீட்டு பிடிக்கல, நீட்டு வேண்டாம், ஆனா நீட்டு நடத்தி தான் ஆகணும். நீட்டு நடக்குது. அப்ப அந்த நீட்டு நடக்கும்போது அதுக்கு நம்ம பிள்ளைங்களை ரெடி பண்ணணுமா இல்லையா? அவங்க தயாரா இருக்கணுமா இல்லையா? அப்ப அவங்களை நம்ம தயார்படுத்தணும். ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும், எதையாவது வச்சு அதை கிட்ட ஆமாங்க தயார்படுத்தணும். நாங்க அவங்களை அதுக்கு அவர் பண்றாரு. அது தயார். அப்ப இல்லப்பா நீ நீட்டு வானாப்பா, நம்ம வானா போய் யாருமே டாக்டர் ஆக முடியாது. நீட்டை ஒழிக்கணும், அதுதான் நம்ம கொள்கை, நம்ம லட்சியம். ஆனா அப்படி ஒரு தேர்வு நடக்கிற வரையில நாம அதை சந்திச்சு தானே ஆகணும். அப்ப அதுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம ரெடி பண்ணி தானே ஆகணும். அதுக்கு தலைவர் விஜய் உதவி செய்யதானே செய்வார். அப்ப இது திமுக திட்டமிட்டே கலப்புது அப்படி எடுத்துக்கலாமா? எல்லாத்தையுமே திமுக கலப்புதுங்க. எல்லாத்தையுமே எல்லா போய் பிரச்சாரமே திமுக திட்டமிட்டு கலப்பி தான் இருக்குது. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சார். நீங்க தலைவருக்கு எதிராக எவ்வளவு சொன்னாலும், விஜய் தலைவருக்கு எதிராக நீ பாருங்க, ஒரு வயதான ஒரு பேட்டி கொடுத்தாங்க பாருங்க கொளத்தூர்ல. எப்பா நாங்க கையெடுத்து கும்பிடுறோம்ப்பா விஜய் புள்ள, என் புள்ளப்பா, நீ வராதப்பா வெளியே, உன்னை ஏதாவது இந்த பாவிங்க பண்ணிட போறானுங்கப்பா, உன்னை ஏதாவது செஞ்சிருவானுங்கப்பா, இவனுங்க நிறைய செஞ்சிருக்கிறானுங்க, இவனுங்க உன்னை ஏதாவது பண்ணிட போறானுங்க, நீ வராத, நாங்க உனக்கு ஓட்டு போட போறோம், உன்னை பார்த்துக்கோ, உன்னை உயிருக்கு உழ வச்சிட போறானுங்க, நீ வராத, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குது,
இவங்க எதை வேணாலும் செய்வானுங்க. நீ வராத, நீ அங்கேயே வீட்டில் இரு, நாங்க உனக்கு ஓட்டு போடுறோம், நீ ஏன் கஷ்டப்படுற? ஒரு வயதான ஒரு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த நெரிசலுங்க சட்டுன்னு அவர் எதனா பண்ணிட்டா கூட்டம் அவர் கிட்ட இருக்குதுங்க, எல்லாமே கட்சிக்காரங்க எப்படி கண்டுபிடிப்ப? உள்ள சில சமூக விரோதி நீங்க இறக்கி விட்டு அவர் ஏதாவது அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டா? அதான் நீங்களே சொல்றீங்க திமுக பெண அரசியல் பண்ண அப்புறம் இப்ப தலைவர் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டா, அவர் ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்புல இருக்கிறாருங்க, அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அப்போ யோசிக்கணுமா இல்லையா? போலீசார் உரிய பாதுகாப்பு கொடுக்கல, வேணுமே திமுக சொல்றதை இன்னமும் இந்த போலீஸ் நடுநிலை இல்லாம ஒரு சார்பா திமுக சொல்றதே இவங்க கேட்டு இருந்தா இது சரி வராது. இது மக்களின் உயிருக்கும் நீங்க உழ வைக்கிறீங்க, தலைவர் விஜயின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்த நீங்கள் திட்டமிடுகிறீர்கள். பகிரங்கமா குற்றம் சுமத்துறோம். அவருக்கு பாதுகாப்பானவா? ஸ்டாலின் வரும்போது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போக்குவரத்தெல்லாம் இடையூறுல எல்லாத்தையும் நிறுத்திட்டு இட்டு போறீங்க. அப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் உயிர் மட்டும்தான் உங்களுக்கு உயிரா? மக்களே கூடாத ஒரு தலைவருக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. இத்தனை ஆயிரம் பேர் கூடுறாங்க, அப்ப இந்த உயிரெல்லாம் இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் உயிரா தெரியலையா? சொல்லுங்க. நீ தலைவர் வராரு, நீ சாதாரணமா விடுறீங்க, சாதாரணமா எல்லாரையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்ண முடியும்? திரு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது காரு தான் அப்படி திமுக அச்சப்பட்டிருக்கிறான். விஜயின் பேச்சுக்கே போவாதீங்க. திமுக அத்தனை நிர்வாகிகளுக்கும் ஸ்டாலின் உத்தரவு போட்டிருக்கிறார். விஜய பத்தி எங்கேயுமே பேசாதீங்க, நீங்க எடப்பாடியை மட்டுமே பேசுங்க. விஜய தொட்டோம் நாம கெட்டோம், இந்த விசில் அடிச்சு விடாதீங்க, எங்கேயும் கொண்டு போய் விஜய தொட்டோம் நம்ம கெட்டோம். அவர் கிளீனா நினைச்சிட்டாரு. அவர் எப்பா நீங்க விஜய விமர்சிச்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்மளுக்கு வேற மாதிரியான ரியாக்ட் வந்துடும். கொதிச்சு போயிருக்கிறான், நீ அவ தொடாத, அப்புறம் நம்ம விழற ஓட்டு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நம்ம ஏதோ எதிர்கட்சியா வரது கூட போயிடும், எதிர்கட்சியா வர்றது கூட போயிடும். அதனால விஜய தொடாதீங்க. பாருங்க இவ்வளவு விமர்சனம் திமுக தாவேக்கா திமுக மேல வச்சா கூட திமுக பாருங்க சும்மா அப்படி லைட்டா, ஏன்னா அது அவங்க கண்டுக்கலாம் கிடையாது, பயம். விஜய தொட்டா அவ்வளவுதான். இப்படிதான் ஜனநாயகம் பராசக்தின்னு ஆரம்பிச்சு விட்டோம். கடைசியில் அந்த பராசக்தி திரைப்படத்தோட நிலைமை என்ன ஆச்சு? ஒரு நல்ல நடிகர் சிவகார்த்திகேயன், நீ ஓசில டிக்கெட் கொடுத்தா கூட மக்கள் பார்க்க தயாரா இல்ல. விஜயை எதிர்த்து விமர்சிக்கிறீங்களா? நீ ஓசில கொடுத்தாலும் அந்த படம் பார்க்க தயாரா இல்ல. சீமான் எவ்வளவு எதிர்த்து பேசினார் விஜய, இன்னைக்கு சீமானே சொல்லிட்டார் இனி பேசாதீங்க அவரை பத்தின்ட்டார். ஏன்னா அவருக்கு எதிரான ஒரு மனநிலை வருதுன்றதை அவர் புரிஞ்சுக்கினார். விஜய தொட்டோம் நம்ம கெட்டோம். அதுதான் திமுக. இல்லைன்னா ஸ்டாலின் விஜயை நான் எச்சரிக்கிறேன் பேசிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் அப்படி கிடையாது, பயம். விஜய பேசின நீ எதிர்கட்சியா கூட வர மாட்டேன். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றிப்பா.